இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி முதல்ல 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்று 1-4 அப்படின்ற கணக்குல தொடர் இழந்தாங்க. இதனைத் தொடர்ந்து 2 அணிகளுக்கும் இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெறவுள்ளது. முதல் போட்டி பிப்ரவரி 6ஆம் தேதியும் அடுத்து 9 மற்றும் 12 ஆகிய தேதிகள்ல போட்டிகள் நடைபெறவுள்ளதாம். இந்த நிலையில முதல் ஒருநாள் போட்டிக்கான இந்திய உத்தேச 11 அணி குறித்த தகவல்களை தற்போது வெளியாகி இருக்கு. ராகுல் ஃபார்ம்ல இருந்தாலுமே அவருக்கு 5வது இடத்துல தான் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது 35 ஓவருக்கு பிறகு களமிறக்கவே வாய்ப்பு இருக்கு. அப்படி 35 ஓவருக்கு பிறகு என்றால் தொடர்ச்சியாக அதிரடி காட்ட வேண்டும். அதற்கு ரிஷப் பண்ட் தான் பொருத்தமாக இருப்பாரு. இதனால 5வது இடத்திற்கு ராகுலுக்கு மாற்றாக ரிஷப் பண்ட் அவர்கள் தேர்வு செய்யப்பட போவதாக வாய்ப்புகளுமே இருக்கு. ஒருவேளை முதல் 2 போட்டிகள்ல ரிஷப் பண்ட் சொதப்பினா மட்டுமே அடுத்து ராகுலுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னுமே கருதப்படுது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோருக்கு தான் முதல் ஒருநாள் போட்டியில வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னுமே கருதப்படுது. ஒருவேளை சுப்மன் கில் முதல் 2 ஒருநாள் போட்டிகளுமே சொதப்பினா மட்டும் அடுத்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் ஓபனர் இடத்துல களமிறங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவிற்கு மாற்றாக அக்சர் பட்டேலுக்கு அணில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய உத்தேச 11 அணி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனாகவும், சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அர்ஷதீப் சிங், முகமது ஷமி. இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க. போட்டி கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.